வெள்ளையங்கிரி மலை ஏற போறீங்களா? அப்ப இந்த இதயம் பலவீனமானவங்க, உடல் நல குறைவு இருக்கவங்கலாம் டெஃபினட்டா ஏறாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்திலே 4-5 பேர்கிட்ட இறந்திருக்காங்களாமா. நான் கூட இந்த வருஷம் போயிருந்தேன். ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் மலை ஒரு தினுசா இருக்கு, 2வது மலை ஒரு மாதிரி இருக்கு, 3வது மலை இந்த கல்லு இடுக்குக்குள்ளலாம் நடக்குற மாதிரி இருக்கும், 4வது மலையிலலாம் எனக்கு வாயிலிருந்து புகைய வர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை மலையேற்றத்திலையும் 5வது மலையில குளிக்கிறதுக்கு இடம்லாம் இருந்துச்சு. 6வது மலை கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏறிடலாம். 7வது மலை இருக்கையிலே சரி கஷ்டம். இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் மலையும் லாஸ்ட் மலையும் தான் ரொம்ப கஷ்டமாமா. ஃபைனலா நல்லபடியா ஏறி சாமி கும்பிட்டுட்டேன். எங்க நேரத்துக்கு சன்ரைஸ்லாம் வந்துச்சு. சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு இறங்க ஆரம்பிச்சோம். நாங்க நைட்டு போல ஏறணுமா ஒண்ணுமே தெரியல. பகல்ல பார்க்கும்போது தான் தெரியுது இத்தனை மலையாடா ஏறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மலாம் இந்த கம்பு இருக்கனால அப்படி இப்படின்னு தத்தக்கா புத்தக்கான்னு ஏறிடுதோம். ஆனா இந்த அண்ணன்களாம் உண்மைக்கு வேற லெவலுப்பா. எப்படிதான் இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு ஏறுதாங்களோ. சூப்பர்ல. இந்த அண்ணன்களை பாராட்டுற விதமா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்ட்டின் போட்டு போங்க. அப்புறம் யாரில் வெள்ளையங்கிரி மலை ஏறி இருக்கா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் இனிமே. டாடா.